ஏன் போனா உங்களுக்கா? இது வைங்க, நங்கிட்டு வாங்க, வா இருக்கிறத வைங்க. ஒன்று தான், ஒன்று எல்லாத்தையும் உள்ள வர சொல்லுங்க, பக்கத்தில் வர சொல்லிடுங்க. ம், எங்க போய் பாஷா பாய்? பாஷா பாய் எங்க? மைக் ஆன் பண்ணிட்டீங்களா சார்? மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா சார்? இல்லை, அது சிவப்பு சிவப்பு. நம்ம இதெல்லாம் சார் நான் மட்டும் பேசுகிறேன். இம்ரான் பாய் வர சொல்லுங்க. இன்னும் வருவா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது ரிசான் பாய், ரிசான் பாய் பற்றி யாருமே 2-3 வார்த்தை பேசுவார். ஏதாச்சும் ரம்ஜான் படி பேசி வச்சாங்க. படையுது பணம் ஃபர்ஸ்ட் 5,000, ரெண்டாவது 3,000, அடுத்த 2,000. அவங்க வெளியூருக்காரங்க லைவ்ல போவோம், கொரியர் அனுப்பிடுவோம். ஆமாம், இப்போ 2வது பிரைஸ் அவங்க வண்டி இங்கே இருக்காங்க, அவங்க வண்டி வருவாங்க. செகண்ட் பிரைஸ் வாங்குவீங்க, அவங்க வண்டி யார் அது? முன்னாடி காசு சொல்லிடுங்க, நான் வாங்கி. ரைட்டு, ரைட் ரைட். அந்த சர்டிஃபிகேட்லாம் பிரித்து வச்சுங்களா? இங்கே இருக்கு. இது எல்லாமே வா ஓகே, பார்த்து கொடுக்கணும். 2 பேரும் நிப்பாட்டிங்க. ஆமாம், அது எல்லாத்தையும் பின்னாடி எடுத்து அடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணி எடுத்து தர முடியும்? நீங்கள் பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போட்டு விட்டேன். போதும் சார், ரொம்ப வைக்க முடியாது. போதும். அந்த அந்த மாடலில் ஒன்று எடுங்க. இன்னொரு மாடலில் எல்லாத்தையும் எடுத்து கீழே வைங்க. இன்னொரு மாடல் அதுக்குள்ள தான் இருக்கும். ஒன்று எடுத்து கொடுத்துங்க, சட்டம் போங்க. கேவா 8 மணிக்கு काम भी जाना। काम को भी अच्छा, जरा शुरू करवा रहे हैं। कौन सा काम? ना होटल में ऐसा कि जरा वेट करो इंशाल्लाह। இது என்ன வேற என்ன எடுத்துருங்க. நிஜாம் பாய் கொடுங்க. நிஜாம் பாய் கான்செப்ட் கொடுங்க. கான்செப்ட் கொடுங்க. லைவ் வருதான்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். பாசா வர்றதுக்கு என்ன மிஷின் போட்டுட்டு இருக்கேன். டீ ஊற்ற ஆரம்பிச்சு. டீ ஊத்து டீ பாய். நீங்க 5 நிமிஷம் பேசுங்க. நீங்க 5 நிமிஷம் பேசுங்க. நான் 2 வார்த்தை. என்னது கண்டென்ட் என்னன்னு தெரியாம பாஷா சரி, வாங்க பேசுங்க. இல்ல நீங்க கண்டென்ட் ஒன்றும் இல்லை. நான் என்னது ஹலோ ஹலோ ஹலோ.
அதிரத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்பீர் குர்ஆன் அகாடமி நடத்தக்கூடிய இணையதள வினாவிடை போட்டிக்கான பரிசளிப்பு விழா மற்றும் அறிவோம் 500 என்கிற புத்தக வினாவிடை தொகுப்பு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களான என்னுடைய ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய ஹஜரத் மௌலானா முகமது இக்பால் அன்வாரி ஹஜரத் அவர்களே, மேலும் இன்னொரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் ஹஜரத் முகமது ஜுபைர் தாவூதி ஹஜரத் அவர்களே, மேலும் இந்த சிறப்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய பாபு பிரியாணி சென்டருடைய நிறுவனர் பாபுபாய் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியை பள்ளிவாசலில் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகி, மேலும் மிகுந்த பாசத்திற்குரிய அண்ணன் இம்ரான் அவர்களே, மேலும் தங்களுடைய அழைப்பை ஏற்று இச்காமலைப்பட்டியில் இருந்து வந்திருக்கக்கூடிய இச்காமலைப்பட்டி தலைவர் அக்பர் பாஷாபாய் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அகாடமியின் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அல்பீர் குர்ஆன் அகாடமி என்பது குர்ஆன் அனைவரும் ஓதிவிட வேண்டும் என்கிற இலக்கை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆன் அகாடமி குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் அவர்கள் தமிழ் படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் மட்டுமே போதும், 24 மணி நேரத்தில் அவர்கள் குர்ஆன் ஓதிவிடலாம் என்கிற ஒரு இலக்கை நோக்கி இந்த அகாடமியானது துவங்க அதனுடைய ஒரு முதல் புரோகிராமாக இந்த வினாவிடை நிகழ்ச்சி நடைபெற்றது. மிகுந்த வரவேற்புக்குரிய விஷயம், தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைவர்களுமே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இதிலே கலந்து கொண்டார்கள். அதில் மிகவும் அருமையான முறையில் பதில்களை எழுதியவர்களும் உண்டு. அந்த புத்தகத்தில் பலவிதமான தவறுகள் இருந்து அந்த தவறுகளையும் சீர்திருத்தி அந்த புத்தகத்தை நல்ல முறையில் வெளியிடுவதற்கும் அவர்கள் மிகுந்த உதவியாளர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் 3 பேராக இருந்தாலும் பரிசுகளை அனைவருக்கும் வழங்க முடியாது என்பதால் 3 நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இருப்பினும் அனைவர்களுமே பரிசுக்கு தகுதியுடையவர்கள் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவர்களால் சரியான பதிலை அனுப்பியிருக்க முடியாது. இந்த போட்டியில் கூட ஒரு சிலர் என்னுடைய பதஷ்டத்தில் ஒரு மார்க் எடுத்துட்டு ஒன்று தப்பா விட்டுட்டேன்னு சொன்னாங்க. அப்படி பதஷ்டமும் இல்லாமல் நல்ல முறையிலே எழுதியவர்களே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நமது இந்த நிகழ்ச்சியின் முதல் துவக்கமான திருக்குர்ஆனை ஓதி துவங்குவதற்கு நம்முடைய பள்ளியின் இமாம் ஹஜரத் மௌலானா அப்துல் ரஹ்மான் அன்வாரி ஹஜரத் அவர்கள் இறைமறை ஓதி இனிய இந்த விழாவை துவங்கி வைப்பார்கள். من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا
إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله அருமையான முறையில் கிராத் ஓதிய ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தபடியாக நம்முடைய அல்பீர் குர்ஆன் அகாடமியின் முதலாவது ஆசிரியரும் கோஆர்டினேட்டருமான மௌலானா முகமது அன்சாரி மக்தூமி ஹஸரத் அவர்கள் ஒரு சில நிமிடம் வாழ்த்து வழங்குவார்கள். மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியிலே, வேலை பலுவதற்கு மத்தியிலே நமக்காக வேண்டி சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கின்ற நம்முடைய உஸ்தாதுமார்கள், ஜுபைர் அவர்கள், இக்பால் அவர்கள், அன்வார்களுடைய உஸ்தாதுமார்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இணையதளத்தின் மூலமாக நடத்த முடியுமா என்பதாக ஒரு ஆய்வு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அதை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் கொடுத்தான். 106 நபர்களுக்கு மேல் போட்டியாளராக சேர்ந்தார்கள், ஸ்ரீலங்கா உட்பட. ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஆஃப்லைனிலும் இணையதளம் இல்லாமலும் கற்றுக்கொள்ளலாம் குர்ஆனை, இணையதளத்தின் மூலமாகவும். இப்பொழுது சர்வசாதாரணமாக போன் இல்லாமல் எதுவுமே இல்லை. அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இணையதளத்தின் வாயிலாக, வலைதளத்தின் மூலமாக எல்லா விஷயங்களும் கற்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆகவே ஹலாலான முறையிலே இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே இது துவங்கப்பட்டது. ஆசிரியராக நாம் நியமனம் செய்யப்பட்டோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையிலே நல்ல ஒரு மாற்றத்தை மக்களுக்கு மத்தியிலும் வரவேற்பையும் பெற்றது. வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான், நல்ல ஒரு மக்களுக்கு மத்தியிலே வரவேற்பை கொடுத்தது. நிறைய மக்கள் பயனடைந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் போட்டி வைக்கலாம் என்ற அடிப்படையிலே இது நடத்தப்பட்டது. அதுவும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையில் நடத்தி கொடுத்திருக்கின்றான். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு முதற்கட்டமான நாம் நன்றி அல்லாஹ் சொல்கிறோம், சுக்ரியாவை செய்கின்றோம். உத்தரவில் இல்ம வரது சீன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். சீன தேசம் சென்றாவது கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அடிப்படையில். ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் இதை வளர்ச்சியை தருவானாக. அதற்கு ஊன்றுகோலாக, அதற்கு அடித்தளமாக மஹல்லா வாசிகள் இருக்க வேண்டும் என்பதையும், ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்று எல்லா சூழ்நிலையும், எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் பல்லிகோ அன்னி வளவு ஆயா, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றிருந்தாலும் அதை நீங்கள் பிறர் கற்றுத்தருங்கள். பல்லிகோ அன்னி வளவு ஆயா, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் பிறருக்கு நீங்கள் எட்டுவீங்க என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அடிப்படையிலே முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் இது வளர்ச்சி அடைவதற்கும், மென்மேலும் இதை வரவேற்பு அதிகமாகுவதற்கும் தாங்கள் துஆ செய்வதோடு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதை சொன்னோமோ, இதை கேட்டோமோ
எதை சொன்னோம் எதை கேட்டோம் அதை நடத்தாட்டுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பாபுபாய் பிரியாணி சென்டர் உடைய நிறுவனர் பாபுபாய் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விழாவை சிறப்பிப்பானாக. இணையதளத்தில் இவ்வளவு சிறப்பாக நடத்தப்பட்ட இந்த விழாவை உழைப்பு செய்த உலமா பெருமக்களே மற்றும் இதுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு நண்பர்களே, 100 குடும்பங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். இதற்கு அடுத்த ஆண்டுகள் இன்னும் அதிகமான குடும்பங்கள் கலந்து கொண்டு ஹிதாயத் பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா பல்லுதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக நமது பள்ளியின் செயலாளர், மேலும் எனக்கு மிக நெருக்கமான அண்ணனும் கூட, நமது பள்ளியின் செயலாளர் எஸ்.எஃப். இம்ரான் அவர்கள் அலுவல் வேலை இருப்பதனால் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள்.
அன்புடையவாகிய ஒப்பற்ற அந்த ஒரே இறைவனுடைய சாந்தியும் மனித குலத்திற்கு அருட்படையாக வருகின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே அடிச்சோற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என் உயிரை குத்துயிரும் குலையுருமாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கொடுத்த சுஹதாக்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த அவையில் இருக்கக்கூடிய நம்மோர் அனைவர் மீதும் ஒப்பற்ற அந்த ஒரே இறைவனுடைய சாந்தி புரியப்படட்டுமாக என்று இங்கே விலகியிருந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அரபி காலேஜினுடைய பேராசிரியர் அவர்களுக்கும் சிக்கலாமலைப்பட்டியினுடைய ஜமாத்துடைய தலைவர் பாஷா பாய் அவர்களுக்கும் பாபு பிரியாணி நிறுவனத்தினுடைய தலைவர் அண்ணன் பாபாய் அவர்களுக்கும் இந்த அகாடமியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தம்பி சதாம் ஹுசேன் அவர்களுக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த பள்ளியினுடைய இமாமாக இருந்த அன்சாரி அஜரத் அவர்களுக்கும் எங்களது பள்ளியினுடைய ரஹ்மான் அஜரத் அவர்களுக்கும் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு விளக்கம் என்பது இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒரு நிலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. இன்றைக்கு மூளை முடுக்குகள் எல்லாம் கண்ட இடங்களில் எல்லாம் செய்திகளை திறந்து பார்த்தமையானால் வேண்டியிருக்கக்கூடிய செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா போன்ற போதைக்கு அடிமையாகி என்ன செய்கிறோம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாத 16 வயது நிரம்பாத 15 வயது நிரம்பாத இளைஞர் உட்பட ஒரு சமூகத்தில் சரியாக கட்டமைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி வழிகேட்டின் பால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாகிலியாவிலே வழிகேட்டிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த பூமி பந்திலே நிறுவ வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்திய சகாபாக்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து தியாகத்தினுடைய வடிவமாக இந்த மார்க்கம் இந்த பூமி பந்திலே பரவிருக்குது என்று சொன்னால் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த உலகத்தை மறுத்து நாளை மறுமையினுடைய அசல் உரிமையாளர்களாக வெற்றியாளர்களாக நாளை மறுமையில இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக அடைய வேண்டும். அந்த வாழ்க்கையை அடைவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நேரடியாக அந்த மனிதனுக்கு பறைசாற்றுகிறான், பேசுகிறான், உரையாடுகிறான். அதனுடைய அந்த கல்வி அடிப்படையாக இந்த திருமறை குர்ஆன் அந்த இளைஞர்கள் மத்தியிலே பெரியவர்கள் மத்தியிலே கடமையாக்கப்பட்ட கலிமா சொன்ன எல்லா முஸ்லிம்களுக்கும் விதியாக்கப்பட்ட ஒரு திருமறை குர்ஆன், உலக பொதுமறை. அந்த பொதுமறை என்பது இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலும் சரி நம்முடைய இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி இன்றைக்கு நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளிடத்துல என்ன இல்லை, அதனுடைய விஷயங்கள்லாம் சரியா தெரியறது இல்லை. ரமலான் நெருங்கிருச்சு, ரமலான்ல நாம் கவாசி புரட்டி படிக்கக்கூடிய பெரியவங்க அது அதற்கு அன்னைக்கும் பார்த்து ஆபீஸாவை போட்டு கடமைக்காக வேண்டி பின்னாடி உட்கார்ந்து வயதானவர்கள் மட்டும் தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய சூழல். அல்லாஹ் திருமறையில இந்த உலகத்திலே அரியாசனம் முதல் ஒரு மனிதன் கல்லறையில உட்காரக்கூடிய வரையில எல்லா விஷயத்திற்கும் தீர்வு சொன்னான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு முழு மனிதன் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவங்க எப்படி அது வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் என்பதாக அல்லாஹ் ஒரு முழு மனிதனுக்கு ஒரு வாழ்வியலை கொடுத்தான் என்று சொன்னால் அது திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பொக்கிஷம் நம்ம இடத்துல இருக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்குமாக வழிகாட்டக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை கொண்டுள்ள இந்த சமுதாயம் அதை புரட்டி பார்க்காத இளைஞர் சமுதாயமாக இருக்கிறது. பெரியவர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் திருமண கல்யாணங்களிலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு சீர்வரிசையாக கொடுக்கப்பட்டு அலங்காரங்களிலே அலங்கார பொருளாக மேலே வைக்கப்பட்டதோடு சரி, அதை திறந்து படிப்பதாக இல்லை, அது வாழ்வியல் வழிகாட்டி. ஆகவே அருமைக்குரியவர்களே, ஒரு சின்ன செய்தி என்னவென்று சொன்னால், அந்த பள்ளிவாசலிலேயே இளமை பருவத்திலே இருந்து குழந்தை பருவத்திலிருந்து நான் அந்த சவாலை பார்த்து அரவணைத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஏழ்மையான
நிலையிலேயே கல்வி நிலையை தேடி அலைந்து வகுப்புகளுக்கு போய் படித்து பள்ளிவாசலிலேயே தங்கி இருக்கிற இந்த மகல்லாவிலேயே 250 வீடுகளிலேயே அவருடைய வீடு தான் ஒரு மோசமான வீடு. ஒரு தகவலுக்காக சொல்றேன். ஆனாலும் அவருடைய கல்வி ஞானம் என்பது எங்கேயாவது சென்ற இந்த கல்வியை எல்லாம் அவருடைய மார்க்க இந்த கல்வியை தெரிந்து அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இதெல்லாம் கொண்டு நாங்கள் இந்த பள்ளியிலே அவரை தங்க வைத்து பள்ளியுடைய வேலையும் வாங்கி பைத்துல் மால் அமானியம் பள்ளிவாசல், அதனால் யாரையும் தங்க விட முடியாது என்பதற்காண்டி பள்ளிவாசலுடைய வேலைகளும் செய்து அதன் காரணமாக அவர் வேலையை தங்கி கொண்டு இந்த கல்வியை தேடி இந்த இளைஞர்கள் மத்தியிலே 24 மணி நேரத்திலே அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை மிக எளிதாக எல்லாரும் கற்க முடியும் இளைஞரத்திலே சமூக வலைதளத்திலே இளைஞர்கள் ரீல்ஸின் பக்கம் மூழ்கிருக்கக்கூடிய சூழலிலே அவருடைய கவனங்களை ஈர்த்து இது எவ்வளவு முக்கியமானது என்று இதை ஆரம்பித்து பல இளைஞர்கள் மத்தியில பெரியவர்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு மேலும் அருள் புரிவானாக என்று கூறி அவரை உருவாக்கிய அவர் ஆசிரியருக்கும் அல்லாஹ் மேலும் மிகப்பெரிய கண்ணியத்தை ஏற்படுத்தட்டும். இது மாதிரியான நிறைய இளைஞர்களை உருவாக்குவதற்காக வேண்டி பேராசிரியர்களுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் இம்மையிலும் நாளை மறுபடியும் சொர்க்கத்தையும் வழங்குவானாக என்று கூறி இன்ஷா அல்லாஹ் இந்த சிறு உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஆகிருதுவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நம்மிடையே மிக தெளிவான இளைஞர்கள் எப்படி சீரழிகிறார்கள் என்பதை கூறிய உங்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திய நம்முடைய பள்ளியின் செயலாளர் எஸ்.எஃப். இம்ரான் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி முகமது இக்பால் ஃபாசில் மலாடி காசிமி எதிர்த்தவர்கள் சாலை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள். नारे तकबीर जज़ाकल्लाह खैरन जज़ा. அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி முகமது இக்பால் மசாயி ஹஜரத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் செயலாளர் அவர்கள் சார்பை அளித்து கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர். மேலும் நம்முடைய அகாடமியின் ஆசிரியர் அன்சாரி ஹஜரத் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார்கள். நாரே தக்பீர். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஹஜரத் மௌலானா முகமது ஜுபைர் தாவூதி அவர்களுக்கு நம்முடைய சிராமலைப்பட்டி பள்ளி தலைவர் அவர்கள் சாலை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள். ஜுபைர் ஹஜரத் அவர்களுக்கு இஸ்லாம் அறிவோம் என்ற புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் சதாம் ஹுசைன் ஹாஃபில் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நினைவு பரிசை ஜுபைர் ஹஜரத் வழங்குவார்கள். நாரே தக்பீர். நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஹஜரத் மௌலானா முகமது ஜுபைர் தாவூதி ஹஜரத் அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு ஒரு நினைவு பரிசை வழங்குவார்கள். அதை நம்முடைய பள்ளியின் செயலாளர் எஸ்.எஃப். இம்ரான் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். नारे तकबीर. அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பில் இருந்து தூரமாக இருந்தாலும் மிகவும் தாமதமாக சொன்னாலும் சரியான நேரத்தில் வந்த நம்முடைய இஸ்லாமலைப்பட்டி பள்ளிவாசலுடைய தலைவர் பாசாவை அவர்களுக்கு
நம்முடைய பள்ளியின் தலைவர் அவர்கள் நம் பள்ளியின் செயலாளர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். नारे तकबीर, नारे तकबीर। सारे मणिमुத்து கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஹஜ்ரத் மௌலானா முகமது இக்பால் மசாயிக் ஹஜ்ரத் அவர்கள் பாபாய் அவர்களுக்கு சாலை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர்। அடுத்தபடியாக நம்முடைய ஆசிரியர் மௌலானா அன்சாரி ஹஜ்ரத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் செயலாளர் எஸ்.எஸ். இம்ரான் அவர்கள் சாலை அணிவித்து கண்ணியப்படுத்துவார். नारे तकबीर, नारे तकबीर। அடுத்தபடியாக நாங்கள் இருவர்களாக இந்த அகாடமிக்காக போராடினாலும் அகாடமியின் பேர் சொல்லாமல் உழைக்கக்கூடிய 3 நபர்களுக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள். ரிஸ்வான் கான்செப்ட் இன்ஜினியர். இந்த பள்ளிவாசல எந்தவித இன்ஜினியர் கூலியும் இல்லாம இப்போ பார்க்கக்கூடிய இந்த பள்ளி, இருக்கக்கூடிய பள்ளி அல்லாஹ் தஆலா அவரை வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவருடைய வேலையை கபூல் செய்வாராக. அடுத்தபடியாக அவருடைய நண்பர் எங்களுடைய ஆசிரியர் சகோதரர் முகமது ஷாருக் அவர்கள். அடுத்தபடியாக எங்களுடைய இன்னொரு நண்பர் முகமது சிராஜ் அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் சாலை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர்। அடுத்தபடியாக நம்முடைய பள்ளியில் ஆலோசகராக இருந்து பள்ளி இத்தனை அளவுக்கு உயர்ந்ததற்கு காரணமாக இருந்த ஆரம்பகால ஆலோசகரும் இணையே இல்லாத இணை செயலாளரான ஷாஜஹான் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் சாலை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள். नारे तकबीर, नारे तकबीर। அடுத்தபடியாக செயலாளர் அவர்களுக்கு ஒரு சிறிய வேலை இருப்பதினால் அந்த புத்தக வெளியீடை மட்டும் முடித்துவிட்டு அவர் செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குர்ஆன் அகாடமியின் மூலம் துவக்கப்பட்ட அறிவுமயங்கள் என்கிற புத்தகம் பல போட்டியாளர்களை அதை திருப்பி அனுப்பினார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு பரிசுகளோடு சிறப்பு பரிசும் அவருடைய கொரியருக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் அந்த புத்தகத்தை நம்முடைய சிறப்பழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நான் முதலில் குர்ஆன் ஏன் ஓத வேண்டும் என்கிற ஒரு புத்தகத்தை தொகுத்த பொழுது எனக்கு வழிகாட்டியாக இருந்த என்னுடைய ஆரம்ப கால அந்த ஓதுவருடைய ஆசிரியர் ஹஜ்ரத் மௌலானா முகமது இக்பால் மலாஹிரி ஹஜ்ரத் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட அவருடைய முதல் பிரதியை நம்முடைய பள்ளியின் செயலாளர்கள் பெற்றுக் கொள்வார்கள். नारे तकबीर, नारे तकबीर। அடுத்தபடியாக இஸ்லா வாழைப்பட்டியுடைய தலைவர் அவர்கள் 2வது பிரதியை பெற்றுக் கொள்வார். नारे तकबीर, नारे तकबीर। நம்முடைய சிறப்பு விருந்தினர் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சபையில் அமைந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, இப்பள்ளியினுடைய நிர்வாகிகளே, இந்நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களே, பெற்றோர்களே, மஹல்லாவாசிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே,
இந்த ஆன்லைன் வகுப்பானது என்னுடைய அன்பு சகோதரர் சதாம் எம்ஏ அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே என்கிட்ட சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இந்த அளவுக்கு இத குறுகிய காலத்துல இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு ஆன்லைன் வகுப்புல இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுல குறிப்பாக நம்மளுடைய மாநிலம் மட்டுமல்லாமல் அடுத்த நாடு வரைக்கும் இந்த பயணிக்கக்கூடிய வகுப்பானது மிக வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்கள் மூலம் மாணவர்கள் எந்த அளவுக்கு எப்பயுமே ஆன்லைன்ல தான் இருப்பாங்க. இன்னைக்கு உலகமே பாத்தீங்கன்னா செல்போன்ல ஆன்லைன்ல தான் இருக்காங்க. அந்த செல்போன் ஆன்லைன் வந்து மிக பயனுள்ளதாக, அது குறிப்பாக இஸ்லாத்தை பற்றி குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் படித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இது வசதி செய்யப்பட்டுள்ளது. கண்ணியமானவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடியவர்களும் சரி, இந்த நிகழ்ச்சியை ஆன்லைனில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, வரக்கூடிய காலங்களில் இதை சரியாக பயன்படுத்தி ஏற்கனவே சொன்னால் இதை ஆரம்பித்து இதை வழிநடத்தி செல்லக்கூடிய உலமா பேராசிரியர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருச்சியினுடைய நினைவு வந்தனாலே நம்மளுடைய அனுபவங்கள் முழுவதுதான். அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர்களுடைய வழிபாட்டுதல் இது நடக்குது அப்படின்னா வரவேற்கத்தக்கது. ஆகையினால வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செய்ய வேண்டியது இன்னும் அதிகப்படியான மாணவர்களை இதை சேர்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை பரபரப்பாக உயர்ந்து என்னுடைய அன்பு தம்பி எப்பயுமே ஒரு ஆன்லைன்ல தான் இருப்பாரு. சுருக்கமா 500 போட்டிருக்காரு. சூசகமாவே அதனுடைய கட்டணமும் 500. ஆக எதையும் தெல்ல தெளிவா சொல்லக்கூடிய விஷயத்த சாராம்சத்தோடு ரத்தன சுருக்கமா அவர் சொல்லிடுவார். நான் 500 அந்த புக்கருடைய வெளியீட்டு விழாவை பார்க்கும்போது தம்பி சொல்லியிருந்தார், அதுக்கு ஃபீஸ் 500 சொல்லியிருந்தார். ஆக ஒரே விஷயத்த அந்த மெசேஜ் கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு திறமையான தம்பி. வரக்கூடிய காலங்கள்ல நிறைய அவர் படிக்கணும். குறிப்பா இந்த பள்ளிவாசல் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் மலேசியால இருக்கக்கூடிய பள்ளிவாசலை விட பிரம்மாண்டமான அமைப்பு, கட்டிட அமைப்பு செய்திருக்கார்கள் என்றால் இதற்கான உழைப்பு, இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுடைய உழைப்பு எந்த அளவுக்கு என்பதை நாம் மகளாவாசல் புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதே போல இந்த பள்ளிவாசலுக்காக யாரெல்லாம் இந்த உழைப்பு செய்தார்களோ அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் நாம் அனைவரும் துஆ செய்வோமா. இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரமா இருக்கு, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வரக்கூடிய காலங்கள்ல நிறைய மாணவர்களை ஆன்லைன்ல கொண்டாந்து நம்மளுடைய விழாவை ஆஃப்லைன்ல இந்த மாதிரி பள்ளிவாசல்களை வச்சு இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை கடந்த காலங்களில் இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கள் எப்படி வளர்த்தார்களோ இஸ்லாத்தை, இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல குர்ஆனுடைய தர்பியத்தை எப்படி 24 மணி நேரத்துல அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். ஆகவே இந்த வகுப்பிற்காக, இந்த நிகழ்விற்காக யாரெல்லாம் உழைப்பு செய்தார்களோ அவர்களுக்கும் துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடித்து நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.
செயலாளர் ஷாஜஹான் அவர்கள் ஒரு இடத்தில் வார்த்தை வருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய சாந்தியும் சமாதானம் இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் நீங்கள் எவ்வளவுமாக என்ற பிரார்த்தனையோடு அல்லது குர்ஆன் அகாடமியின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பரிசளிப்பு விழாவிற்கு நாம் நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கும் அன்பில் குர்ஆன் அகாடமியுடைய பொறுப்புகளை சிறப்பு விழாக சிறப்பு செய்து கொண்டிருக்கும் திருச்சி ஹாசன் நகர் ஜாமியா அமர்வு அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களே, இச்சிகாமணிப்பட்டி ஜமாத்துடைய அன்பில் தலைவர் ஜனாப் அக்பர் பாஷா சாஹிப் அவர்களே, நமது ஜமாத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் இம்ரான் அவர்களே, ஏனைய உலமா பெருமக்களே, பரிசுகளை வாங்க இருக்கிற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் அவருடைய இறுதி வேலையாக இருக்கக்கூடிய பிறப்பு நாடுகளுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் போதாது. அந்த அளவுக்கு சிறப்புகள் பெற்ற அந்த குர்ஆனை அனைத்து மக்களும் படிக்க வேண்டும் என்ற நோக்கோடு உணர்வோடு ஆன்லைன் வழியாக இன்றைக்கு அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பில் குர்ஆன் அகாடமி நிர்வாகிகளை நான் நன்றாக பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் திருக்குர்ஆன் இறைவனுடைய நேரடி வார்த்தைகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இறுதி வேதம். இது மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டுதல், முறைப்பாடு இல்லாத வழிகாட்டி நூல், மன அமைதி மற்றும் ஆன்மீக நலம் பெறும் நிவாரணம். இது காலத்தால் அறியாத, மாற்ற முடியாத, ஓடி உணர்ந்தக்கூடிய உணர் அற்புதமாகும். அப்படிப்பட்ட இந்த திருக்குர்ஆனை இன்றைய தினம் ஆன்லைன் மூலையாக வழங்கி சிறப்பாக மாணவர்களுக்கு கல்வி வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிர்வாக பெருமக்களை மனதாக பாராட்டி வாய்ப்படுத்த நன்றி கூறி வெளிவருகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு இருக்கக்கூடிய முகமது ஜுபேர் தாவூதி அவர்கள் பரிசை இறுதியாக வழங்குவார்கள். பரிசு பெற்றவர்களுக்கான ஆசிரியரை வழங்குவார்கள். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமுடைய மார்க்கத்தை முகாம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. رب يسر ولا تعسر. رب تمم بالخير الذين لا يعلمون. அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால்
விழாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த நிகழ்வையும் இந்த நிகழ்வின் மூலமாக வைக்கப்பட்ட போட்டியிலே வெற்றி பெற்ற அதில் கலந்து கொண்ட எல்லா மாணவிகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு தனி மனிதர் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து அல்-பிர் அகாடமி என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக திருச்சி மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இலங்கை வரை தன்னுடைய அந்த கல்வியின் சேவை கொண்டு சென்றது சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பெரிய நிறைய படித்த ஆளுங்கள் கூட செய்ய யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஹாஃபிஸ் இது மட்டும் ஓதிய நம்முடைய சகோதரர் சதாம் ஹுசைன் அவர்கள் செய்ய இந்த சேவை உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டக்கூடியது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடியதுமாகும். துஆ செய்வோம். அவருடைய இந்த சேவை இலங்கை மட்டுமல்லாமல் உலக நாடுகள் என்று அவருடைய இந்த கல்வி சேவை பல வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. இந்த சேவையின் மூலமாக உலக மக்கள் அனைவரும் பயன்பெற்று அதன் காரணமாக மறுமையிலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அவருடைய அந்த அகாடமிக்கு தந்துள்வானாக. கனிமான சகோதரர்களே, இந்த அல்-பிர் அகாடமி என்பது குர்ஆன் ஒரு அகாடமி. குர்ஆன் என்பது அது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாமை பற்றி உலமாக்கள் இவ்வாறு சொல்வார்கள், கலாமுல் முலூக்கி முலூக்குல் கலாமி, கலாமுல் முலூக்கி முலூக்குல் கலாமி. அரசனுடைய பேச்சு எல்லா பேச்சுக்கும் அரசன். அல்லாஹ் என்ற மிகப்பெரிய அரசன் அவருடைய பேச்சு குர்ஆன் இருக்கிறது, அது எல்லா பேச்சுக்கும் அரசன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குர்ஆனை இந்த அகாடமி மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த மக்கள் மதரசாவை முதலாக ஆண்டு சொன்னதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வேதம் எது? இந்த திருக்குர்ஆன். எது கற்றுக் கொடுத்தார்கள்? காபாவுடைய மக்காவில். உலமாக்கள் சொல்லுவார்கள், இதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ரசூலுல்லாஹ். கற்றுக் கொடுக்கப்பட்ட இடம் இருக்கிறது, அது பைத்துல்லாஹ். அது கற்றுக் கொடுத்த அந்த கற்றுக் கொடுத்த வேதம் இருக்கிறது, அது கலாமுல்லாஹ். பைத்துல்லாஹ்விலே ரசூலுல்லாஹ் மூலமாக கலாமுல்லாஹை கற்றுக் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த பட்டத்தை ரலியல்லாஹ். அப்போ பொதுவாக சொல்லுவோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ்வுடைய பேரோடு சேர்ந்து இருக்குமோ மிகப்பெரிய அந்தஸ்தானது. குர்ஆன்ல வருது, சாயிபு ஒட்டகத்துக்கு நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ஒட்டகம். அப்போ கிதாபுல்லாஹ், கலாமுல்லாஹ், கலாமுல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்ற 4 அல்லாஹ்வை இணைத்து சொல்லப்பட்ட ஒரு அழகான மக்கள் மதரசாவுக்கு அல்லாஹ் கொடுத்த அழகான ஒரு பட்டம் ரலியல்லாஹ். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சிறு பிள்ளைகளுக்கு இந்த திருக்குர்ஆனை மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுத்தல் என்பது இருக்கிறது. அது நபிமார்கள் இருந்த எல்லா சஹாபாக்கள், பெரிய பெரிய இஸ்லாத்திலே போற்றப்படக்கூடிய எல்லா மக்களும் கவலைப்பட்டிருக்கிறார். சாதாரண விஷயம் அல்ல. எல்லா நபியும் பிள்ளைகளை கேட்டுக்கிறார். ஆனா எந்த நபியும் பிள்ளை மட்டும் கேட்க பார்க்கிறோம். பிள்ளையை கேட்டவங்க வெறும் பிள்ளையை கேட்கல, சாரியான பிள்ளை கேட்கிறார். வெறும் பிள்ளை என்பது நியாயத்தல்ல, நல்லா யாவச்சுக்கொள்ளும். வெறும் பிள்ளைகள் என்பது நியாயத்தல்ல. ஒரு 10 பிள்ளைகள் இருக்குது. எல்லா பிள்ளைகளுமே தீனுடைய தொடர்பு இல்லாம பெற்றோருடைய பேச்சுக்கு மாறு செஞ்சு பிள்ளைகள் இருந்தால் குர்ஆன் ஹதீஸில் சொல்லக்கூடிய அவங்க வம்சம் இல்லாதவர்கள். ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க தீன் நடக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கதான் வம்சம் உள்ளவர்களாக மாற்றம் சொல்லும். இதுக்கு ஆதாரமாக சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹிஸ்ஸலாமுடைய கடைசி மகனான இப்ராஹிம் நபி எல்லாம் மூத்தான பின்னால அப்பொழுது ஒரு மக்களுடைய பெரிய காரணம் சொன்னா முகமது வம்சமற்றவர், முகமது வம்சம் இல்லாதவர்னு சொன்னான். அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க தான் வம்சம் உள்ளவர், இன்ன சாமியாக்க ஏன்னா சொன்னாங்க அவன் வம்சம் இல்லாத. திருப்பி சொன்னவன் நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு, எந்த பிள்ளையும் அவனுக்கு அடிபடியான பிள்ளைகளாக இருந்தாங்க. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், அடிபணிந்து வாழ்ந்த சில பிள்ளைகள் உடையவர் வம்சம் உடையவர், அடிபடியாமல் வாழ்ந்த நிறைய பிள்ளைகள் வாழ்ந்ததிலே அவன் வம்சம் இல்லாத. நாம வம்சமுள்ளதாக வாழ என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றத்தை போதிக்கிறோம், நம் பிள்ளைகளுக்கு கல்வியை போதிக்கிறேன். கனிமா சோழத்திலிருந்து நமக்கெல்லாம் ஆச்சரியமாக அழுது இல்லாமத்தாலா ஒருத்தர் வந்தார். வந்து கேட்டாரு, ஐயே என் பிள்ளை நான் நல்ல வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். என் பிள்ளைய நல்ல தருவியக்காக வளர்க்க என்ன செய்யணும்னு கேட்டார். அழுதா கேட்டாங்க, உன் பிள்ளை எங்கேன்னு கேட்டான். உன் பிள்ளைக்கு எத்தனை வயசு என்னன்னு கேட்டான். அவரு சொன்ன, என் பிள்ளை வயிற்றுல 7 மாசமா இருக்கான் அப்படிங்கிறான். நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஒன்னும் குழந்தையே பிறக்கல, குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு ஆச்சு 6 வயசு ஆச்சு பேச ஆரம்பிச்சா அப்போ வந்து கேட்டா ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இன்னும் குழந்தை பிறகு 7 மாசம் ஆகுது, அதுக்கும் தம்பி தடுப்பு கேட்கிறாரு, ஆச்சரியமா இருக்கான். அதுல சொன்னாங்க, நீ லேட்டா வந்துட்டு அப்படின்னா. நீ லேட்டா எப்போ வந்து தெரியுமா, நீ நிக்காஹுக்கு முன் வந்துருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டா பிள்ளையின் கருவியை தாயை தேர்வது இருக்கிறது. நல்லா யோசிச்சுக்கோ, ஒரு பிள்ளை நம் பிள்ளை சாலிகான பிள்ளையாக வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையின் தாயை போட்டுதான் பிள்ளை வரும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்படிதான் தாய் இருக்கலாம், அப்படி இல்லை. தாய் என்பது மண் ஓட்டை போல, மண்ணை போல, பூமியை போல வரக்கூடிய அந்த தாரம் இருக்குது, அந்த மண்ணை பொறுத்தான் உண்டா. எனவேதான் ஒருத்தர் போய் கேட்டார் அவர் பெரியவர்கிட்ட, என்னுடைய மகன் ஹசன் ஹுசைனை போல என்ன செய்யும் கேட்டார். என் மகன் ஹசன் ஹுசைன் போல என்ன செய்யும் கேட்டார். அப்படி அழகா சொன்னாரா, அதுக்கு நீயும் மனைவியும் அழியும் பாத்தியமா இருக்கும்னு சொன்னான். நீயும் மனைவி அழியும் பாத்தியமா இருந்தா உன் பிள்ளை ஹசன் ஹுசைன் மாதிரி இருப்பாரு. கனிமா சொல்கிறவர்கள நம்முடைய பிள்ளைகளை நாம் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளை கல்வியத்துக்காக நாம் முதல்ல யோசிக்கிறது நாம் நிக்காஹ் முடிக்கிற பெண்ணை யோசிக்கிறோம். ஏன்னா மாகவா சொல்லுது, என்ன சொல்லுது, அந்த கணவனும் மனைவி இருக்காங்க விவசாய பூமியை போல, வரக்கூடிய அந்த தாவரம் பிள்ளையை போல, அந்த விவசாய பூமி நல்ல தரமுள்ளதாக இருந்தால் வரக்கூடிய பிள்ளைகளும் தரமுள்ளதாக இருப்பார்கள் என்று நம்ம சொல்ல என்று குர்ஆன் சொல்றோம். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅது ஹர்சும் ஃபஅது ஹர்சுக்கும் அல்லாஹ் ஷைத்தும். பெண்களை இந்த குர்ஆன் விவசாய பூமிக்கு ஒப்பார். விவசாயத்தில் சொல்றாங்க, விவசாய பூமி சரியாக இருந்தால் வளரும் தாவும் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்துல குழந்தைகளுடைய அந்த தரிமை தெரிகிறது ரொம்ப மிக முக்கியமா. நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, நாம் நம் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தருமையை செய்யறோமோ, எந்த அளவுக்கு தொழிலை கற்றுக் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் நம்முடைய பெற்றோருக்கு அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக. அப்படி இல்லையா, நல்லா நிலை கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர் துவா செய்ய, பெற்றோருக்கு துவா செய்ய நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயங்கள் என்னன்னு கேட்டா, சில ஊர்கள்ல குறிப்பாக எங்க ஊர் ஈரோட்ல நாங்க சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல ஜனாபா தொழுகைக்காக ஜனாபா வைக்கப்படும். எல்லாம் நின்றாங்க. இமாம் இருக்காரு, தொழுகைக்கு முன்னால அந்த வந்த அந்த ஜனாபாவுடைய மகன்கிட்ட கேட்பாங்களே, தொழுகை கேட்பாங்க இல்லையா, திரும்ப இந்த மகை யாருன்னு கேட்கிறார். மக்கள் சொன்னாங்க, மகை வெளியே நிற்கிறாரு, மகன் வெளியே நிற்கிறாரு, உள்ள வாருகிறார். அவருடைய அவங்க கிட்ட தொழுகை தெரியாது. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த தவறு யாரு? இந்த ஜனாதாவுடைய தவறு. இந்த ஜனாதா மூத்தானவர் தன் ஹயாத்துடைய காலத்துல தன் பிள்ளைகளுக்கு தீனை கற்றுக் கொடுத்திருந்தார், தொழுகையை கற்றுக் கொடுத்திருந்தார், மாற்றத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். இந்நேரம் அவருடைய பிள்ளை
முன்சத்து நின்று அவருக்காக துவா செய்திருப்பார். ஆனால் இந்த பெற்றோருடைய தவறு இந்த பிள்ளைகளை இந்த பெற்றோர் துவாவை கூட தகுதி தயாராக மாற்றமாக எந்த பிள்ளைக்கு அவருடைய பெற்றோர் தீனை கற்றுக் கொடுத்தார்களோ, மாற்றத்தை கற்றுக் கொடுத்தார்களோ, தந்தையை நோக்குக்கு பின்னால் இந்த குழந்தை ஒவ்வொரு தொழிலிலும் அத்தகாத்தில் துவா செய்யும். அல்லாஹ் மகசூலி வழிபாடு செய்ய யாரெல்லாம் என்னையும் மன்னிச்சது பெற்றோரையும் மனுஷன் துவா செஞ்சு கொண்டே இருப்பாங்க. மௌத் வரைக்கும் துவா செய்வாங்க. தெளிவாக சொன்னாங்க, இதா மாத்தம் இன்சானோ, ஒரு மனிதன் மூத்தாக விட்டால் எல்லாம் துடிச்சு போயிடும். இல்லாமல் சலா 3 விஷயத்துல ஒண்ணு சொன்னாங்க, பெற்றோருக்காக துவா செய்யும் சாலிஹான பிள்ளைகள். யார் ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளை சாலிஹான வளர்த்து விட்டு சென்றாரோ, மௌத்துக்கு பிறகு நன்மைக்கு ஏறுதல் மூடப்படாது. இது சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கும், நன்மை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். காரணம் தெரியுமா? இவர் பிள்ளைகள் இதற்காக துவா செய்து கொண்டிருந்தார்கள், நன்மையை சேர்ந்து கொண்டே இருக்கும். கண்ணியமான செயல்படுவதில் ஒரு சொல்ல யாருக்கு கொள்ளுங்க, யார் தன் பிள்ளைகள் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி பெற வேண்டும் ஆசைப்படுறாங்களோ அவங்க தன் பிள்ளைக்கு தீன் கற்றுக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தீனும் அவங்களுக்கு உயர்ந்தவனாக ஆக்குவான், துன்யாவை உயர்ந்தவனாக. சந்தேகமே இல்லை. இதுதான் முன் சென்ற வரலாற்றின் ஆதாரமாக முன் சென்ற வரலாற்றுக்கு ஆதாரமாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமரை சாலின்னு சொல்லக்கூடிய 2ஆம் உமர் என்று பெரிய பட்டம் பெற்றோர். அவருடைய ஆட்சியை அனுபவிச்சார். அதே இன்னொரு பக்கத்துல அவர் தன் பிள்ளைகளை தன் அரசாட்சி ஆகும் அந்த பகுதியிலேயே அவருக்கும் அரச பயிற்சி கொடுத்திருந்தாங்க இல்லையா? அவரும் உதவி இருந்தார். மக்கள் எல்லாம் உமர்கிட்ட கேட்டாங்க, அவன் வருவான் தன் பிள்ளைகளுக்கு அரச பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு தீர கற்றுக் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டப்போ உமர் அழகா சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சாலிஹான மக்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வதாக சொல்கிறான். சாலிஹான பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நான் என் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளையா வளர்த்திருக்கிறேன், அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான்னு சொல்றாங்க. வரலாறு எழுதுறாங்க, அவரும் மௌத்தா போயிட்டாரு, இன்னும் வருவான் மகன்கள். எந்த மருவானுடைய மகன்களை அவள் தந்தை தான் வாழ்நாளிலேயே தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அரச பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்தாரோ, ஆட்சி எல்லாம் பறிபோன பிறகு இந்த 2 மகன்களும் பள்ளிவாசல்ல யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். இதே இன்னொரு பகுதியில உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி பிள்ளைகள் அந்நாட்டு மக்களுடைய வாழ்ந்தார். என்ன காரணம்? தீனை கற்றுக் கொடுத்தார்கள். தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, உலகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும். தீனிஷியில ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஒரு பெரிய முன்னேற்பாடாக நம்முடைய சகோதரர் சதாம் ஹுசைன் அவர்கள் இந்த குர்ஆன் அகாடமி என்ற இந்த ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு அதன் மூலமாக நிறைய மக்களுக்கு குர்ஆன் மட்டுமல்ல மற்ற இல்மியை சொல்லிக் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில் தான் 500 கிதாப் படிச்சு பார்த்து நிறைய அழகான முக்கியமான விஷயங்கள்லாம் போடப்பட்டிருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் யார் வருவாரு, திஹ்யத்துல் கல்பி இந்த சஹாபி மாதிரி அழகா முக்கியமான விஷயம் போட்டிருந்தார். படிச்சு பாருங்க, நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த அகாடமியின் மூலமாக வெறும் குர்ஆன் மட்டுமல்ல, மார்க்க சட்டங்கள், அதே போல அல்லாஹை பற்றிய, ரசூலை பற்றிய, மலக்குகளை பற்றிய எல்லா வகையான அந்த விஷயங்களையும் சின்ன குழந்தை நினைக்கிற மாதிரியான முறையில வினா விடை என்ற அந்த அமைப்புல வச்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சகோதரருடைய இந்த அகாடமியை இன்னும் அதிகமாக
உயர்த்தி இவர் மூலமாக முழு உலக மக்களுக்கும் இவர்களுடைய அமைப்பின் மூலமாக குர்ஆனை மக்கள் கற்றுக்கொண்டு தீனையும் கற்றுக்கொண்டு அவர்கள் பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக வளர்ந்து நாளை மறுமை நாளில் எல்லோரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய அந்த சொர்க்கத்துக்கு நசீபாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம் உலகத்தில் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அருமையான விஷயங்களையும் நம்ம பிள்ளைகள் எப்படி வர வேண்டும் என்பதற்கான முக்கிய விஷயங்களை அவர்களுடைய வேலையை சொன்னார். அதன்படி நாம் வாழக்கூடிய நசீர் அல்லாஹ் முதலும் எனக்கும் அகிலத்தாருக்கும் தந்தருவானார். இப்பொழுது ஆறுதல் பரிசு, அதாவது பங்கு பெற்றவர்களுக்கான நினைவு பரிசு வழங்கக்கூடிய நேரம். முதலாவதாக முகமது மீரா அவர்கள் நம்முடைய ஆயுதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அதை நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் முகமது இக்பால் மவாலிகத் அவர்கள் கொடுத்து துவங்கி வைப்பார்கள். நாயகத்தி நிகழ்ச்சிகள் நடக்கும் அதிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று எங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ஆப்பிரிக்க அவர்கள் தங்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வார். ஹாரிஸ் அவர்கள்
தங்களுடைய சிறப்பு பரிசை ஆறுதல் பரிசை நாயகர்பி எல்லோருக்குமே ஒரு சில வரைகள்லாம் நேரடி அடிப்படையில கொடுத்த அடுத்தபடியாக ருசானா பர்வீன் அவர்கள் தங்களுடைய ஆறுதல் பரிசை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தபடியாக சகானா பானு அவர்கள் தங்களுடைய ஆறுதல் பரிசை பெற்றுக் கொள்வார்கள். எம் சிஃபானா அவர்கள் தங்களுடைய ஆறுதல் பரிசை பெற்றுக் கொள்வார்கள். ஆரிஃப் அவர் எடுக்க சொல்லுவாங்க. நாரே தக்பீர் நோக்கி அவர்கள் தங்களுடைய ஆறுதல் பரிசை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர் அடுத்து அந்த ஆரிஃபான் கேட்டுங்க சார். சீல் எடுங்க. ஆரிஃபான் சீல் இருக்கு. அடுத்தபடியாக நஸ்ரீன் அவர்கள் தங்களுடைய ஆறுதல் பரிசை பெற்றுக் கொள்வார்கள். அவ்வளோதான். பேசாங்க போயிருங்க. நாரே தக்பீர் என்னாச்சு மைக் என்னாச்சு? அடுத்தபடி அலசீனா அவர்கள் தங்களுடைய ஆறுதல் பரிசை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர் அடுத்து அடுத்தபடியாக பர்வீன் பானு அவர்கள் தங்களுடைய ஆறுதல் பரிசை பெற்றுக் கொள்வார்கள். யாரும் அடுத்து என்ன பேர் சொல்லுவாங்க சொல்லுங்க. கலந்து கொண்ட பெண்கள் அதிகமாக ஆண்கள் பெண்கள் தான் இல்லை பேசுங்க. சத்தம் ஓகே. ஆமாம் அதிகமாக கலந்து கொண்டு எத்தனை விஷயம் எல்லாமே வயசானவங்க தான். ஒரு 20 இளைஞர்கள் 20 வயசு மேலே தான் அதிகம். ஏதோ ஒன்று கொடுங்க. அடுத்தது மொய்தீன் பிவி சர்டிஃபிகேட் தானுமா? சர்டிஃபிகேட் ஆதிக்கட்டும் சர்டிஃபிகேட் சேதத்தின கொடுங்க. ஓகே சொல்லுங்க. ஏன் வந்துருக்க போகிறாங்க ராலியா? நீங்கள் வாங்கிடுங்க. புரியல இன்னொரு அப்படியே வந்து அது வேலையா இருக்காங்களா? பயம் வேண்டாம். எல்லாருக்கும் இறுதியாக நம்முடைய அதிர்த்தவர்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு சில நேரங்கள் அதிர்த்த முக்கியமான விஷயங்களை சொல்லி ஃபர்ஸ்ட் 3 இடத்த பெற்றவர்களுடைய லிஸ்ட்டுகளை இன்ஷால்லா அறிவிப்போம். அது 2வது பரிசு பெற்றவர்கள் மட்டும் வந்திருக்காங்க. அவங்களுக்கான பரிசையும் பணத்தையும் இன்ஷால்லா
இப்பொழுது சிறப்புரையாக நம்முடைய ஜாமியா நூறும் பேராசிரியர் முகமது இக்பால் அவர்கள் காசிய தினத்தவர்கள் தன்னுடைய சிறப்புரையாற்றுவார். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله كان عليكم رقيبا. وقال الله سبحانه وتعالى عن الآخر وإن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم. وقال الله سبحانه وتعالى عن الآخر وما أرسلناك إلا رحمة للعالمين. أو كما قال عليه الصلاة والسلام طلب العلم فريضة على كل مسلم. ஏக புகழும் யாகத்தின் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார்கள். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக சர்தார் நம் நபிநாதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, சிறப்புரைக்கு நேரமில்லை, சிற்றுரைக்கே தாமதமாகும். சிறப்புரைக்கு நேரமில்லை, சிற்றுரைக்கே தாமதமாகும். சுருக்கமாக நறுக்கென்று 4 வார்த்தை நான் சுருக்கி முடித்துக் கொள்கின்றேன். என் மாணவர் ஹாஃபிஸ் சத்தாம் ஹுசைன். சத்தாம் ஹுசைன் என்றால் நம் ஞாபகத்திற்கு வருவது ஈராக் முன்னாள் அதிபர் சத்தாம் ஹுசைன். எப்படி அந்த சத்தாம் ஹுசைன் அவர்கள் எப்படி துடிப்போடும் ஆர்வத்தோடும் கவனத்தோடும் உற்சாகத்தோடும் எப்படி செயல்பட்டாரோ அந்த சத்தாம் ஹுசைனை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சத்தாம் ஹுசைனை தீனுக்கு சாதகமான சூழ்நிலையிலே ஈமானியத் ஹிதாயத் சமுதாயத்தில் வாழ வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அவர்கள் ஈமானியத் ஹிதாயத் பெற்று அவர்கள் ஜன்னத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே அல்-பிர்ரு அகாடமி என்பதை ஆரம்பித்து அதை சிறப்பான முறையிலே நடத்தி அதற்குண்டான பரிசுகளை வழங்குகின்றார் என்று சொன்னால் இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு பணிவான ஒரு பண்பான நல்ல மாணவர் தான் அவர். இன்னும் சொல்ல போனால் நேரடியில் உட்கார்ந்து சொல்லிக் கொடுத்தாலே அவனுக்கு புரியாது பாடம். இல்ல ஆன்லைன்ல எப்படி புரியும் அவனுக்கு? நேரடியில புஸ்தகம் சொல்லிக்கிறாங்க, பாடம் புரியாது. ஆனா ஆன்லைன்ல பாடம் நடத்தி அவங்க தேர்வு வைத்து அதை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசு கொடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் விஷயம் ஆன்லைன்ல தான் இருந்துகிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு ஆன்லைன் நாம் இருக்கோம்னு சொன்னா இரவு தூங்குகின்ற வரையிலும் ஆன்லைன், காலை எழுந்தது முதல் இரவு தூங்குகின்ற வரையிலும் ஆன்லைன்ல இருக்கும். நாம நினைக்கிறோம் நம்மளை யாரும் பார்க்கல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கேமராமேன் இருக்கோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். உலகத்துல மிகப்பெரிய கேமராமேன் யாருங்க? அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான். நீங்க என்ன செய்றீங்களோ நான் கவனிக்கிறேன். இப்ப நாம எத்தனை வீடியோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான், கேமரா பத்தி சொல்லிருக்கான். வைன்னா அலைக்கும் வைன்னா இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா என்று சொல்லிருக்கான். அது மட்டுமல்ல, நம்முடனே 2 கேமராமேன் இருக்காங்க. வைன்னா அலைக்கும் ஹாஃபிதீன கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் உங்களுக்கு
கண்காணிப்பதற்காக வேண்டி 2 மலக்குகளை கொடுத்திருக்கின்றோம். ஒருவராக கிராமன், இன்னொருவராக காத்திரி, 2 பேர் கேமராமேன். அல்லாஹ் உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய 2 வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலேயும் ஒவ்வொரு கேமராமேன் இருக்காங்க. நம்ம என்ன பேசினாலும், எதை யோசித்தாலும், எதை ரகசியமாக சொன்னாலும் உடனே அதை பதிவு செய்யக்கூடிய கேமராமேன் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்ப இந்த உலகத்துல கேமராக்கள் மூலமாக, ஆன்லைன் மூலமாக இல்மை போய் சமுதாயத்துக்கு சேர்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு எடுத்திருக்கின்றார் சத்தாம் ஹுசைன். இது சாத்தியம் என்று சொன்னால் சாத்தியப்படுத்தி விட்டார், சாதித்து விட்டார் கூட சொல்லலாம். இப்படி ஒரு என்னிடத்திலே ஆரம்பத்தில் சொன்னார், ஹஜ்ரத் நான் இப்படி ஒரு சேவை செய்ய போறேன்னு சொன்னார். நான் கேட்டேன் சாத்தியமாமான்னு கேட்டேன். அதிலேயே கொஸ்டினை கொடுத்து அவருக்கு ஒரு அவகாசம் படிப்பதற்கான 1 மாதம் கொடுத்து அதில் அவருக்கு எக்ஸாம் வைத்து தேர்வு செய்து தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, மற்ற மாநிலங்களில் பலரும் இதை கலந்து கொண்டு அதை பரிசு பெற்றவர்கள் எல்லோரும் பார்த்தால் பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. வழக்கம் போல 10th ஃபர்ஸ்ட் மார்க் யாரு, 12th ஃபர்ஸ்ட் மார்க் யாரு, நீட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் யாரு, எல்லாமே யாரு நம்பர் 1 பெண்கள். அதே போன்றுதான் இன்று இந்த பரிசுகளை பெறக்கூடியவர்கள் முதல் பரிசு பெண், 2வது பரிசு பெண், 3வது பரிசு பெண். முதல் பரிசையும் 2வது பரிசையும் பெறக்கூடியவர்கள் 40 வயதுக்கும் அதிகமானவர்கள். 3வது பரிசு பெறக்கூடிய 30 வயசுக்கும் மேற்பட்டவர்கள். அப்ப வளமையாக அந்த கல்வியினுடைய தேர்தல், மார்க்கத்துடைய பற்று, தீனை அறிய வேண்டும், அல்லாஹ்வை புரிய வேண்டும் என்ற அந்த நோக்கம் என்பது 30 வயதுக்கு மேல உள்ளவங்க நிறைய பேர் கலந்துருக்காங்க இந்த போட்டியில. இன்னும் சொல்ல போனா கல்லூரி மாணவர்களோ மாணவிகளோ இந்த போட்டியில அவர் கலந்து கொள்ளவில்லை. பரிசு பெற்றார்கள் அவர்கள் எல்லோரும் பார்த்தால் 25 வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாவது இந்த தீனை கொண்டு போய் உலகத்திலே சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே தான் சத்தாம் ஹுசைன் அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். இந்த ஒரு சேவை கையில் ஏற்றிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சுட்டிக்காட்டுகின்றார், வஇன்னல் அப்ரார லஃபீ நஈம், நிச்சயமாக நல்லவர்கள் சுவனத்திலே இருப்பார்கள். நிச்சயமாக பாவிகள் நரகத்திலே இருப்பார்கள். அப்ப இவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அது விடுற அகாடமியுடைய நோக்கம் உலகம் முழுவதும் இதாயத்து போய் கிடைக்க வேண்டும், எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும், நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்ற அந்த ஒரு துடிப்பு அவரை இந்த சேவைக்கு ஆளாக்கியது. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم இன்ன சிதக எஹ்தி இலல் பிர்ரி, நிச்சயமாக உண்மையாகிறது நன்மையான காரியங்களுக்கு வழிகாட்டும். இன்னல் பிர்ர எஹ்தி இலல் ஜன்னதி, நிச்சயமாக நல்ல காரியங்கள் இருக்கின்றது, அது சுவர்க்கத்திற்கு வழிகாட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதனால்தான் அது பிர்ரு என்று பெயரிட்டு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்களின் பக்கம் மக்களை அழைப்பு கொடுத்து அவர்கள் எப்படியாகவும் அவர்களுக்கு இந்த தீனுடைய சேவை, தீனுடைய தேவைகளை அவர்கள் புரிந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அது பிர்ரு என்று பெயரிட்டு இன்று பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும் என்று ஒரு நூல் தொகுத்தார். அந்த நூலுக்கு பெயரிட்டவன் நான் தான், அதை கரெக்ஷன் செய்தவனும் நான் தான். அப்பொழுது பல சேவைகளுடைய ஆரம்பம் அவருக்கு அந்த தோல்வியது. இப்பொழுது அறிவோர் என்ற ஒரு அழகான ஒரு தொகுப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த கேள்வி பற்றி நமக்கு தேவைதானா? ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக சம்மர் காலத்திலே 2 மாத காலம் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு தேர்வு வைக்கின்றார்கள். அதில் கேட்கப்பட்ட கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி யார்? நன்றாக கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி யார்? கீழே சூஸ் தி ஆன்சர் கொடுத்திருக்காங்க. கதீஜா, ஃபாத்திமா, ஆயிஷா. அவன் எழுதுறான் ஃபாத்திமா என்று எழுதுகின்றான்.
9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சில வருடங்களுக்கு முன்பு. அப்ப என்ன அளவிற்கு நம்மிடத்திலே நபி. அதே போன்று ஒரு பெண்ணை எழுதுகின்றார். 2 மார்க் கேள்வி. தஸ்பீகே பாத்திமா என்றால் என்ன? என்னங்க? தஸ்பீகே பாத்திமா என்றால் என்ன? கேள்வி எழுதுகின்றார். எங்கள் பக்கத்து வீட்டு பாத்திமா மாமி கையில் வைத்திருக்கும் தஸ்பீ மணிக்கு பெயர் என்று சொல்வார்கள். நிச்சயமா கல்வி என்று தொட்டிலிருந்து சுடுகாடு வரை பயன்படக்கூடியது. அப்ப வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய பெண் பிள்ளைகளிடத்திலேயும் ஆண் பிள்ளைகளிடத்திலேயும் சிறுமிகளிடத்திலேயும் நாம் முழுமையாக தீனை எட்டி வைப்பது நம்முடைய பொறுப்பு. மஹல்லாவுடைய தலைவர், மஹல்லாவுடைய செயலாளர், பொருளாளர், இமாம், நிர்வாகி அனைவரும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஹதீஸ்ல எழுதியிருக்கின்றது, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள். நாளை உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படும். நிக்கா செஞ்சு வச்சேன், நிச்சயத்துக்கு போனேன், கல்யாணத்துக்கு போனேன், நான் அவங்களுக்கு 7 நாளைக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுத்தேன், அதுக்கு பள்ளியா செய்யல. மனிதனுடைய தேவைகள், ஈமான வளர்த்தியா, இதாயத்தை வளர்த்தியா, தாவத்தை வளர்த்தியா, இதெல்லாம் கேட்போம். இன்னைக்கு நம்ம ஏழு தெரியும். நாம கேள்விப்பட்டிருப்போம் ராபியத்துல் பஸரியா. யாருங்க? ராபியத்துல் பஸரியா. அவங்க வஃபாத்தாயிட்டாங்க. வஃபாத்தானதுக்கு பிறகு அவங்களுடைய சீடர் கனவுல பார்க்கிறாங்க. அதாவது ராபியத்துல் பஸரியா உலகத்திலே பிரசித்தி பெற்றவர்கள், அவுலியா, இறைவேச பெண்மணி. அப்ப அந்த பெண்மணி வஃபாத்தானதுக்கு பிறகு அவங்களுடைய சீடர் கனவுல பார்க்கிறாங்க. ராபியத்துல் பஸரியாவே உலகத்திலேயே இறைவேச பெண்மையா வாழ்ந்துட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேரம் சொர்க்கத்தை தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த அம்மா சொன்னாங்க, உலகத்துல நான் செஞ்ச அமல்லாம் சரிதான், ஆனா நான் சொர்க்கத்துக்கு போனது ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் தெரியுமா? உலகத்துல நான் வாழும்போது குர்ஆன் ஷரீஃப 6000 முறை ஓதியுள்ளேன். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துக்கு எது கொண்டு போவோம்? குர்ஆன். நாங்க எத்தனை 60 முறை ஓதிருப்போமா? 6 முறை ஓதிருப்போமா? குர்ஆன் ஷரீஃப 6000 முறை ஒரு பெண்மணி எத்தனை குர்ஆன் ஷரீஃப் தாய் பிரிந்திருக்கும், எத்தனை குர்ஆன் ஷரீஃப் பழமையாக இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு குர்ஆன் ஷரீஃப் ஓதியுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவருடைய சொர்க்கத்தை கொடுத்துதான் சொல்லப்படுகிறது. லாக்டவுன், கொரோனா வந்துச்சு, சுனாமி மாதிரி நிறைய பேர் கொண்டு போயிடுச்சு. போன வருஷம் இந்த வருஷம் இல்ல, போன மாதம் இந்த மாதம் இல்ல, நேற்று இன்று இல்ல. ஆகினால் வரக்கூடிய காலங்களிலாவது நாம் இபாதத்திலேயும், தாவத்திலேயும், ஹிதாயத்திலேயும், திலாவத்திலேயும், திக்ரிலேயும், ஈமானியத்திலேயும் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த லாக்டவுன் நேரத்திலே பங்களாதேஷிலே ஒரு பெண்மணி, ஒரு தாய் தன்னுடைய 3 மகன்களையும் ஆபீஸ் ஆக்கினார்கள் 1.5 வருஷத்துல. வயசு என்னங்க? 18 வயசு, 20 வயசு, 22 வயசு. 1.5 வருடத்துல ஒரு தாய் 3 பிள்ளைகளையும் ஆபீஸ் ஆக்கினார்கள். சமீபத்தில் 7 வயது சிறுமி ஆபீஸ் ஆனார்கள். சமீபத்திலே பாகிஸ்தானில் 74 வயது ஒரு வயதான ஒரு பெண்மணி ஆபீஸ் ஆனார்கள். கல்விக்கு கடை இல்லை. அல்லாஹ் முடியாதே. அப்ப அந்த குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஸ்ஃபஆனில் அப்தி. நோன்பும் குர்ஆன் ஷரீஃபும், நோன்பும் குர்ஆன் ஷரீஃபும் இந்த அடியானுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள். அப்ப குர்ஆன் ஷரீஃப் சொல்லுமா, இவர் பகலிலே ஓதினார், இரவிலே 20 ரக்காத்தும் தொழுதார், தொழுகும் குர்ஆனை கேட்டார், அதனால் இவருக்கு சொர்க்கத்தை கொண்டு வாரார்கள். நோன்பு சொல்லுமா, இவர் பகலெல்லாம் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்தார், பாடித்திருந்தார், அவருக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள், சொர்க்கத்தை கொண்டு சொல்லுமா. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன், குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய மாதமாக எதை சொல்கின்றான்? ரமலானுடைய மாதத்தை சொல்கின்றான். ஏனென்றால் மனிதன் பசித்திருக்கும் போது, தாழ்த்திருக்கும் போது, அவர் இறை பக்தியை பெற்றிருக்கும் பொழுது அந்த குர்ஆன் ஷரீஃப் அவரை நேர்வழிப்படுத்துவதற்கு தகுந்த காலமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அந்த குர்ஆன் ஷரீஃபை இறக்கிய மாதம் ரமலானுடைய மாதம். 12 மாதங்களிலே ஒரே ஒரு மாதம் ரமலான் மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கின்றான்.
அல்லாஹ்வுடையார்களே. அப்ப அது வரக்கூடிய ரமலான்ல நாம நம்மளை முழுமையாக இபாதத்துல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நாம என்ன செய்யறதோ பார்த்துட்டே இருப்போம். அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கு, நோன்பு எனக்கு சொந்தமானது, நோன்பு எனக்கு சொந்தமானது, ஆனா அதிசீபிகி நானே அவருக்கு கூலியாகின்றேன். அதாவது பகலே தன்னுடைய வரவேற்றையும் தன் விருப்பத்தையும் தன் உண்ணுதல் பருகுதல் தன் ஆசா பாசங்கள் அனைத்தையும் அவன் தடுத்துக் கொண்டான். எனக்காகவே அவன் தடுத்திருந்தான். ஆகையினால் நானே அந்த நோன்பாளிக்கு கூலியாக இருக்கின்றேன், நானே அவனுக்கு கூலி கொடுக்கின்றேன். தொழுகிறான்னு சொன்னா மகல்லாசு இல்லாத எல்லோருக்கும் தெரியும் ஒரு தொழுகிறாரு. ஹஜ்ஜுக்கு போனா சொல்லவே தேவையில்லை. ஊரோட போறதுக்கு ஊரோட டமாரா அடிச்சுட்டு போயிடுறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஜகாத் கொடுக்குறாரா குறையில எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நோம்பு வச்சிருக்காருன்னு சொன்னா யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் சொன்னா அல்லாஹ் நோம்பு வந்து எனக்குள்ளது. சரி செஞ்சிருப்பாரு. 12 மணிக்கு பசிக்கும், கமலு பிரியாணி இருக்கும், பிரியாணி பல ஜிகரண்டா இருக்கும், ஜூஸ் இருக்கும். ஆனா நிச்சயம் நப்ச கட்டுப்படுத்தி இருப்பாரு. அல்லாஹ் பாக்குறான். யார் பாக்குறான்? அல்லாஹ் பாக்குறான், கட்டுப்படுத்தி இருப்பாரு. அப்ப பலரும் நினைக்கிறான் சும்மா ஒரு வாயை கரைச்சிட்டு வந்தா ஈரப்பட்டு சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் அவன் நோன்பு வச்சிருக்கானா நோன்பு இல்லையாரு. நோன்பு வைத்து வீட்டுல 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. அவன் நோன்பு வைத்தது முழுமையாக அவன் சாப்பிடாமலும் தான் இருக்கின்றான், மற்ற பாவங்களை விட்டு விலகி இருக்கின்றான் சொன்னால் யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வுடையார்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்புடைய காலத்துல நாம நம்முடைய பார்வை காட்டுவது, அனாவசியமான பேசுவதற்கு நாவை பாதுகாத்துக் கொள்வது, கோல் சொல்வது, குறம் பேசுவது எல்லாத்தையும் தடை செய்யப்படுகிறது. அப்ப நோன்புடைய முதல் நோக்கம் என்னன்னு சொன்னா இறையச்சம், இரண்டாவது நோக்கம் பாவங்களை மன்னிப்பது, மூன்றாவது நோக்கம் நம்முடைய அந்தஸ்துகளை தரஜாக்களை உயர்த்துவது, நான்காவது நோக்கம் நோன்பாளிக்கு என்று அந்த சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அந்த சோழவத்தை நாம் பிரவேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான அல்லாஹ்வுடைய மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் ஆயத்தமாகி அந்த நோன்பு வைப்பதிலேயும் திலாவத் செய்வதிலேயும் இபாதத் செய்வதிலேயும் நாம் ஹிதாயத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم للصائم فرحتان, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றது. அந்த 2 சந்தோஷங்களை கொண்டும் அவர்கள் சந்தோஷம் வருவார்கள். அவன் நோன்பு திறக்கும் நேரத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய அகமகிழ்வு. அதே அல்லாஹ்வை அவன் சந்திக்கும் பொழுது நோன்பின் காரணமாக சந்தோஷப்படுவான். 2 சந்தோஷம் இருக்குங்க, நாம நினைக்கிற மாதிரி இல்லை. சகல ஒரு 8 ஐட்டம் வச்சு சாப்பிட்டா இன்னொன்னு சாப்பிட்டா நல்லா சந்தோஷம். நீங்க எப்படி நோன்பு வைக்கிறாங்கன்னா, நான் பகல்ல பசித்து இருக்க போது தாய்க்கு இருக்க போயிட்டு சகல ஒரு மூக்கு கூட்டி நல்லா பிடிக்க வேண்டியது. அவன் இஃப்தார் 12 ஐட்டம் வச்சு பகலெல்லாம் பசிச்சிருந்தேன் தாய்க்கு இஃப்தார் 12 ஐட்டம் வச்சு நல்லா பிடிக்க வேண்டியது. இதுக்கு பேர் நோன்பு இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்ற இதுக்கு பேர் சந்தோஷம் இல்லை. வீட்டுல சாப்பிடுறதுக்கு சந்தோஷம் இல்லை. நீங்க நல்லா கணக்கு போட்டு பாருங்க, மற்ற மாதத்தை விட 2ஆம் மாதத்துல தான் உங்களுடைய பட்ஜெட் கூடி இருக்கும் செலவுல. 2 சந்தோஷம் சொல்றான். மனிதன் நோன்பு வைத்து அவன் நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கு, அது மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்துல எங்கேயும் கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீங்க காலத்துல பாக்குறீங்க, இந்த புகையை போடுறவங்க, வெத்தலை போடுறவங்க, பீடி சிகரெட் குடிக்கிறவங்க இருப்பாங்க, பொடி போடுறவங்க இருப்பாங்க. நோய் திறந்தாங்களே இல்லையோ அவ்வளவு கண்ட்ரோலா இருப்பாங்க. அது முடிஞ்சிச்சோ இல்லையே ஓட்டமா ஓட போய் அந்த டாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வெத்தலையை போட்டுனா பீடியை குடிச்சு சந்தோஷம். அது மாதிரி செய்வாங்க, கட்டுப்பாடுவாங்க. அப்ப நோய் திறந்த ஒரு மகிழ்ச்சி உண்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர் நோன்பை அல்லாஹ்வை பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதே போன்று நோன்பினுடைய பலன்கள் நன்மைகள் என்பது மறு உலகத்திலேனா பெரும் குவியலாக வருமா. அப்ப
அப்ப அதான் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைதா வத்திய ரப்பஹு மனிதன் தன்னுடைய ரப்பை நாள் கியாமத்தை சந்திப்பானேயானால் ஃபஹதி சௌமிஹி தன்னுடைய நோன்பை கொண்டு அவன் சந்தோஷப்படுவான். ஆக இன்னொரு 10 மாசம் நோன்பு வச்சிருக்க கூடாதா? இன்னும் 30 நாளுங்களோட இன்னும் அதிகமா நான் நோன்பு வச்சிருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பான். நாம மட்டும் நோன்பு வைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மீது மட்டுமல்ல, உங்கள் முன்னால் சென்ற சமுதாயத்தவர்கள் நோன்பு வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாள் நோன்பு வைத்தார்கள். 30 நாள் நோன்பு வைத்து விட்டு விஸ்வாஸ் செய்துவிட்டு அல்லாஹ் சந்திக்கும் போது சொன்னா, அந்த துர்வாரிக்கிட்டே கஸ்தூரியோட மேலானது இன்னொரு 10 நாள் நோன்பு வச்சுக்கோன்னு சொன்னான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌனம் இருந்தார்கள். அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இட்டு கட்டினார்கள், கொச்சைப்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னா, மரியம் நீங்கள் பேசாதீர்கள், நீங்கள் மௌனமாக இருந்து இஷாரா செய்யுங்கள் என்று சொன்னான். இப்ப தொட்டிலே தெரிந்த அந்த குழந்தை ஈசா அவர்கள் சொல்லிட்டார்கள், ஆனா அப்துல்லா அல்லாஹ்வே ஒவ்வொரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்திருக்கின்றார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறாக எல்லோரும் நோன்பு வைத்ததுதான் நம்முடைய அல்லாஹ் கடனாக்கி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல்-பிர் அகாடமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவ்வையாக செழிப்பாக வளமாக நடக்க அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அவர்களுடைய நாவன்மை மேலும் அதிகப்படுத்துவானாக. மேலும் இந்த உம்மத்திற்கு ஆலிம்களாகவும் அறிஞர்களாகவும் மாணவர்களை உருவாக்குவது மட்டுமின்றி தன்னுடைய வார்த்தையினால் தன்னுடைய சொல்லினால் மக்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்யக்கூடிய அவர்களை பேர் கேட்டார் போல அந்த காலத்தில் எல்லாம் இவ்வாறு எப்படி இருந்தார்களோ அதே போன்று எங்களுடைய பாடவையிலையும் எங்களுடைய பாடத்துடைய தலைமுறையிலையும் மிக அருமையான எதிரி முறையான தலைமுறை கொடுக்கக்கூடிய அவர்களை தான் சொல்ல வேண்டும். அவர்களே, இப்பொழுது இறுதியாக முதல் 3 இடத்தை பெற்றவர்களுடைய அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். அதற்கு முன்னால் இன்னும் ஒரு சிலருக்கு ஆறுதல் பரிசு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதை கொடுத்த பிறகு இன்ஷா அல்லாஹ் அதை அறிவிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நஜீபா பேகம் நஜீபா பேகம் இது வாங்கப்பா नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर அடுத்தபடியாக நிலோஃபர் நிஷா அவர்கள் நிலோஃபர் நிஷா இருக்காங்களா? नारे तकबीर नारे तकबीर அடுத்தபடியாக வாங்க வாங்க டைம் வாங்க வாங்க டைம் ஆச்சு பஜ்ரா நாளைக்கு நோம்பு இருக்காங்க வெளியே இருக்காங்க. நாயே தக்பீர் நாயே தக்பீர். அடுத்தபடியாக சம்சாத் பேகம் வாப்பா கண்ணு नारे तकबीर नारे तकबीर अब्दुल कलाम अब्दुल कलाम नारे तकबीर नारे तकबीर
தம்பி தம்பிடே தம்பி இங்க வாப்பா. நுபூஸ் மரியாதை அடுத்தபடியாக நுபுவத்துல் மர்லியா அவர்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர். இறுதியாக நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல் 3 இடங்களுக்கான ஷமீபா அவர்கள் ஷமீபா அவர்கள் ஷமீபா நாரே தக்பீர் நாரே தக்பீர். அடுத்தபடியாக முதல் 3 இடங்களுக்கான வெற்றி பெற்றவர்களுடைய அவருடைய மதிப்பெண்களும் அவர்களுடைய சர்டிபிகேட்டும் இன்ஷா அல்லாஹ் தரப்படும். மூன்றாவது கே நஸ்ரீன் ஃபாத்திமா அவர்கள் 2 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தோம். அந்த டைம்கள்ல சீக்கிரமா அனுப்பினவங்க சரியாக அனுப்பியிருந்தால் அவர்கள் முதலிடத்தையும், அவர் சரியாக அனுப்பவில்லை என்று சொன்னால் சரியாக அனுப்பியவர்கள் முதலிடத்திற்கும் வருவாங்க. அதன் அடிப்படையில் கே நஸ்ரீன் ஃபாத்திமா அவர்கள் 10:54 மணிக்கு அவருடைய பதிலை அனுப்பியிருக்கிறாங்க. 1 மணிக்கெட்ல அவங்களுடைய 100 பூர்த்தியாக சென்று விட்டது. அதனால அவர்களுக்கு 3வது சான்றிதழும் பரிசு தொகையும் ஒரு பரிசு தொகை இன்ஷா அல்லாஹ் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்படும். அந்த சர்டிபிகேட்டை அந்த கேடத்தை இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் காண்பிக்கப்படும். நாரே தக்பீர் நாரே தக்பீர். இதை ஜூம் பண்ணுப்பா ஜூம் பண்ணு ஜூம் நல்லா ஜூம் பண்ணுங்க. நீண்ட ஆயுள் செல்வதை நல்ல இன்னும் கல்வியில் கேட்கக்கூடியவர்களாக ஆர்வமாக மேலும் திருத்து மீறி ஏதேனும் தவறுகள் இருக்கும் என்று எண்ணினால் அந்த புத்தகத்துடைய டாக்ஸ்களை நீங்கள் பணம் கட்டி விட பெற்றுக் கொள்ளலாம். அடுத்தது 2வது பரிசை பெற்றவர்கள் நம்முடைய திருச்சியில் இந்த அகாடமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் இதை சரி செய்யும் பொழுது தவறுதலான 3 பேரை நான் போட்டுவிட்டேன். அதற்கு பிறகு நம்முடைய 10வது ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி நம்முடைய அன்பு சகோதரன் ரிஸ்வான் பாய், ஷாரு பாய் இவங்கெல்லாம் சேர்ந்து நான் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களே கூட கரெக்ஷன் பண்ணி அந்த 100 பேரை கட்டி திருச்சியே வரல அப்படின்ற கவலையை தீர்த்தாங்க. 2வது ரெஜிஸ்டர் நம்பர் ABQA 11100 எஸ் நஜிமா பேகம் அவர்கள் 10:46 நிமிடத்தில் பதில்களை அனுப்பி 99வது மதிப்பெண். இதற்கு முன்னாடி இருக்கிறவங்க 1 நிமிடம் அதாவது 54 நடத்தினாங்க. இவங்க 46 அனுப்பியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு 2வது பரிசு தரும். அந்த 2வது பரிசு அவருடைய 2வது பரிசை அவருடைய அன்பு தம்பி ரிஸ்வான் பாய் அவர்கள் அந்த பரிசை பெற்றுக் கொள்வார்கள். அந்த கேடயமும் அதற்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். அவருடைய பரிசு தொகையும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும். நரிமா
இதுக்கு முன்னாடி நடந்த மாடல் எக்ஸாம்லயும் அவங்க 30 எடுத்தாங்க. டைமிங் அடிப்படையில் அவங்க இந்தியாவுக்கு போனாங்க. இந்த மாதிரி யாருமே 100 எடுக்காதனால அவங்க நேரம் 11:05 நிமிடத்துக்கு அனுப்பினாலும் நேரத்தின் அடிப்படையில அவங்க இல்லாம மதிப்பெண்களின் அடிப்படையில் அவங்க முன்னால் வந்திருக்கிறாங்க. அந்த புக்கோட கரெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் நைட்டு 11:54 அந்த மணிக்கு அந்த புக்கில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் அவங்க சொன்னாங்க. அதனால அந்த மிக முக்கியமான கரெக்ஷன் புக்கில் கரெக்ட் செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட முயற்சி எடுத்தாங்க. அதான் அல்லாஹ் தஆலா ஒரு முதலிடத்தை கொடுத்தான். அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ABQA 2739 KR கதீஜா நூரியா அஸ்கரியா அவர்கள் சரியாக 10-11-05 41 பதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. 100 மதிப்பெண் எடுத்த ஒரே ஒருத்தவங்க இவங்க ஒரு பெண்மணி, அதுவும் இல்லாம 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று நினைக்கிறேன். காயப்படத்தை சேர்ந்தவர்களுக்கு சார்பாக அவருடைய கேடத்தையும் அதனுடைய அமௌண்ட்டையும் அவருடைய ஜிபே இன்ஷா அல்லாஹ் அனுப்பப்படும். அவருடைய சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். அவர்களுக்கு மேலும் கல்வி ஞானத்தையும் பரக்கத்தையும் தருவானா என்று அகாடமியின் சார்பாக துஆவையும் செய்து கொள்கிறோம். பாரக்கல்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தஆலா தருவாராக. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தூரத்தில் வருகை தந்தவர்கள், மேலும் வருகை தராதவர்களும் தங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் கல்வியை ஞானத்தையும் அதிகப்படுத்துவான். முதலாவது பிரைஸ் காயல்பட்டணத்தை சேர்ந்த KR கதீஜா நூரியா அஸ்கரி அவர்கள் 100 மதிப்பெண் பெற்றார்கள். அல்லாஹ் தஆலா கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. இரண்டாவது இடம் K நஸ்ரீன் ஃபாத்திமா அவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள். இரண்டாவது இடம் S நஜிமா பேகம் அவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள். 100க்கு 99 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தை பெறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் கல்வி ஞானத்தையும் அவருடைய அமலையும் அவருடைய சேவையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. மூன்றாவது இடத்தை K நஸ்ரீன் ஃபாத்திமா அவர்கள் மேலப்பாளையத்தை சேர்ந்த அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேலும் கல்வி ஞானத்தையும் அமலையும் அவருடைய இல்மையும் கபூல் செய்வானாக என்று இந்த நன்னேரத்தில் துஆ செய்து உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டியவனாக இந்த நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் துஆவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் கண்டுகளித்தவர்கள் அனைவரும் அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மைகளையும் ஹைர் பரக்கத்துகளையும் தந்தருவானா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு புத்தகத்தை வெளியிடுறது இருக்க டெலிவரிக்கு சமம். ஒரு புத்தகத்தை வெளியிடுறது டெலிவரிக்கு சமம். ஒரு பத்திரிகைக்கு என்ன செய்யலாம், 10 தடவை கரெக்ஷன் பாக்குறோம். ஒரு புக்கு என்ன செய்யுங்க 50 முறையா கரெக்ஷன் பாக்குறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைவு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி தஸ்லீமா. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم حسبنا الله نعم المولى ونعم الوكيل نعم النصير. اللهم احفظنا يا فياض من جميع البلايا والعذاب الامراض. اللهم ربي زدني علما. اللهم ربي زدني علما. اللهم ربي زدني علما. اللهم ربي اشرح لي صدري ويسر لي
أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين اللهم ارزقنا علم التوحيد والإخلاص وحسن الخاتمة اللهم إنا نسألك العظيم رب العرش العظيم اشفيك برحمتك يا رب العالمين رب ارحمهما كما ربيانا صغارا اللهم رب اجعلني مقيم الصلاة من ذريتي ربنا وتقبل دعاء ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم رب اغفر وارحم وأنت خير الراحمين اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم إنا نسألك الجنة والرؤية وما فيها ونعوذ بك من النار اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا ذا الجلال والإكرام ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام இதற்கு உண்மையாகவும் மேலும் ரமணானில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் பங்கேற்று அதிலையும் இன்மையும் அமலையும் நல்ல விஷயம் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட் பண்ணிடலாம் தம்பி. பாபு எடுத்து கொடுப்பேன்.